ஒரு குட்டி கதை. தன்வினை தன்னைச் சுடும். ஒரு வீட்ல நடக்குது. இந்த மாசம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா? அப்படின்னு ஆசையோட கேட்கிறான். அ பேரன், மக அமுதன். அ அப்பா அழைத்து போகாவிட்டாலும், உங்க பெரியப்பா தாத்தாவ இங்க வந்து கொண்டு கொண்டு வந்து விட்டுடுவாருடா. கவலைப்படாதே அப்படின்னு குதர்க்கமா பதில் சொல்றாள் உஷா. அவ அந்த அந்த வீட்டு அம்மா. இப்போது வந்து அவருடைய அலைபேசி மணி ஒலிக்குது. எடுங்க உங்க அண்ணனா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஷாவுடைய ஊகம் சரிதான். அண்ணன் தான் அழைத்தாரு. "வணக்கம்ண்ணே, கோபு தான் பேசுறேன். சொல்லுங்க" என்றாரு. உடனே "என்னடா அப்பாவ இன்னும் வந்து அழைச்சுட்டே போலியா?" அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. அவர சொல்லியும் குற்றம் இல்ல. அவங்க வீட்ல அவங்க அண்ணி தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. "கொஞ்சம் வேலையா போயிடுச்சுண்ணே. இன்னும் 1 மணி நேரத்துல வந்துர்றேண்ணேன்னு" இணைப்ப துண்டித்தான். புறப்படுறதுக்கு ஆயத்தமாகறான். "அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம்" அப்படின்னு அந்த அமுதன் அந்த பேரன் கேட்கிறான். "என்னடா சந்தேகம்?" "தாத்தாவுக்கு நீ, பெரியப்பான்னு 2 பிள்ளைங்க. தாத்தாவ மாறி மாறி வச்சுக்கிறீங்க. நான் வந்து உனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். உனக்கு வயசாயிட்டா நான் 1 மாசம் உன்ன வச்சுக்குவேன். அடுத்த மாசம் நீ எங்க போவ? அப்படின்னு கேட்கிறான். இது கேட்ட உடனே அந்த அமுதனுக்கு யாரோ பிடரியில ஓங்கி அறைந்தது போல ஒரு உணர்வு வந்திருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.